ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இப்போ நம்ம உளுந்த வடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 100 கிராம் உளுந்தை எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறணுன்னா அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சைஸு, ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இப்போது ஊற வச்சிருக்கிற உளுந்தை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். உளுந்த அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு இருக்குன்னு தேவைக்கேற்றாப்புல உப்பை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. சைடில் நம்ம பிணைஞ்சிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம எண்ணெயை கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணியில் கையை முக்கிட்டு மாவை எடுத்து நடுவில் நல்லா இப்படி ஹோல் போட்டு எண்ணெயில் போடணும். பாருங்கள், வடை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மாவு அரைக்கும் போதில் நம்ம எப்படி அரைக்கணுன்றது ஒரு 5 மினிட்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும். கையை தொட்டுட்டு நம்ம மாவு மேலே வச்சா அந்த மாவு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்த பக்கத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மாவை அரைச்சி வச்சுக்கிட்டாதான் உளுந்த வடை நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு கொஞ்சமாச்சு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தாதான் அதோட கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா வடை உளுந்த வடை கொஞ்சம் இறுக்கமாயிடும். நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வடை எப்படி வருதுன்னு. பாருங்க, நல்லா மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் கையில் கொஞ்சம் உருட்டுறதுக்கு நல்லா வரும். மாவை ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா கையில் உருட்ட முடியாது. அப்படியே பார்த்து எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி வச்சு எடுத்தால் போதும். வடையை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது இந்த வடையை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும் இல்லையும். எவ்வளோ சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பாருங்க, நம்ம இதை எவ்வளோ மெதுவாக இருக்குன்னு பார்ப்போம். கிறிஸ்பியாகவும் இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பிச்சு பார்ப்போம் வெந்திருக்கான்னு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.